இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இனி வர எபிசோடெலாம் வந்துட்டு குதூகலமாக இருக்க போகுதுன்னு தான் சொல்லலாம். ரம்யாவுக்கு அடி மேலே அடி, இடி மேலே இடி விழ போகுதுன்னு தான் வந்துட்டு சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவை எப்படியாவது இளையராஜாவை வெளியில் அமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒரு வழியாக வெளியில் அமிச்சிடுறாங்க. வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. ராஜாவும் வந்துட்டு உள்ளே வராரு. மேடம் உங்களுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி குடிக்கலாம் கொடுத்துட்டு அடிக்கடி வாங்க மேடம் அப்படின்னு சொல்ல ரம்யாவும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. என்ன இது, ஒருவேளை அந்த பையன் வந்துட்டு கார்த்தியோட கார்லேயே இருக்குமோ, எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், அந்த பையன் மட்டும் கார்த்தி கண்ணில் படிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடுக்கெல்லாம் வந்துட்டு சாம்பிராணி போகலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு வெளியில் கோலெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வீடு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அபிராமி அவங்க தான் வரப்போகிறாங்கல்ல. அப்போ ஐஸ்வர்யா மட்டும் மொபைல் நோண்டிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அருண் வராங்க. அறிவு கெட்டவில்லை, நீ பாட்டுக்கு உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்க, எல்லாரும் மாதிரி போய் வேலை செய்ய வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்ல, நான் வேலை செஞ்சாலும் குத்தம், செய்யலைனாலும் குத்தம், என்னையே எதுக்குனாலும் வந்துட்டு அடிக்கிறீங்க, அதெல்லாம் வந்துட்டு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிளம்பிற. அடுத்து வந்துட்டு மீனாட்சி ஆனந்த் கிட்ட வர்றாங்க. ஏங்க நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நான் தான் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. ஏங்க நான் தான் வந்துட்டு பழசெல்லாம் பேசாதீங்க, மறந்துருங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னதுமே, சரிங்க நான் வந்துட்டு உங்கள் கையால் தாலி வாங்கிக்கணும்ல, அத்தை என் கழுத்தில் தாலியோடு இருக்க பார்த்தா தான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, அம்மா வந்ததுக்கப்புறம் கெட்டிக்கலாம் அப்படின்றார் ஆனந்த். அதெல்லாம் வேணாங்க, இப்போயே பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி கூட்டு போய் வந்துட்டு தாலியை வாங்கிக்கிறாங்க. நான் தான் உன் காலில் விழுகணும் அப்படின்னு சொல்ல, காலெல்லாம் விழ வேணாம், ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தீபா வராங்க. இதைத்தான் நானும் ஆசைப்பட்டேன், நீங்கள் ரெண்டு பேர் இப்படியே ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது காரணமே நீயும் கார்த்தி தான் தீபா, இதுக்கு நான் வந்துட்டு உனக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்றாங்க. நீங்கள் எனக்கு பண்ண உதவியெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் விடுங்க, அத்தைக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, அடுத்து போய் வந்துட்டு அபிராமிக்கு பிடிச்ச மாதிரி வீட்டெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் எல்லாம் சமைச்சு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அடுத்து அருண் ஆனந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு டீ கொண்டு வா, அருணுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்ல, மீனாட்சி வந்துட்டு டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ண போகிறாங்க. யாருக்கு இங்கே பேச போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ரம்யாவுக்கு தான், அம்மா வர போகிறத சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதை நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொடுத்துட்டு ஃபோனை தனியாக கொண்டு போகிறாங்க. ரம்யா கால் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு ஆனந்த் அப்படின்னு சொல்ல, நான் மீனாட்சி பேசுகிறேன் அப்படின்னது, ஓ நீயா சொல்லு அப்படின்றாங்க. ஓஹோ என்கிட்டே உன் ஆட்டத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி, அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்க, நல்லா ஆகிட்டாங்க, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மைதிலி கேட்குறாங்க, என்ன மீனாட்சி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா, எதுக்கு அவளை ஹாஸ்பிட்டல் வர சொன்ன அப்படின்னு கேட்க, இங்கே வரக்கூடாதுல அப்படின்னது புரிஞ்சு, நம்ம அத்தை வரும்போது இங்கே அவள் இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அங்கே போய் அலைஞ்சு சாகட்டும், இனிமேல் அவளுக்கு அடி மேலே அடி தான் கொடுக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் ரம்யா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, பொக்கையெல்லாம் வாங்கிட்டு. அப்போ டாக்டர் வந்துட்டு யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி அபிராமி மேடம் அப்படின்னது, அவங்க தான் இங்கே இல்லையே, எப்பயே வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், அந்த இதை வந்து தூக்கி எறிகிறாங்க, சில்லு சில்லாக உடஞ்சி வருது, அள்ளி சல்லியாக நொறுக்கிட்டியேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கிட்ட வந்துட்டு அபிராமி வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தீபாவோட அம்மா அப்பாவும் வர்றாங்க. கங்கை தீர்த்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்கு, இது வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுமா, சம்மந்திக்கு இப்படி ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்தவங்களுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அபிராமி அவங்களும் வர்றாங்க. மீனாட்சி வந்துட்டு தீபாவை ஆரத்தி எடுக்க வைக்கிறாங்க. தீபா வந்துட்டு ஆரத்தி எடுத்து அபிராமியை வீட்டுக்குள்ளே எல்லாம் கூட்டு போகிறாங்க. மீனாட்சி கழுத்தில் இருக்க தாலியை பார்த்துட்டு, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னதும், இப்படியே நீங்கள் ரெண்டு ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அம்மா மீனாட்சியோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு, இனிமேல் நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அப்படின்றாங்க. அத்தை உங்களுக்காக சாமி ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் வாங்க அத்தை விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்ல, இனிமேல் இந்த வீட்டுக்கு எல்லாமே நீதாம்மா, நீயே விளக்கேற்று அப்படின்றாங்க. இல்லை அத்தை எப்போவுமே இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் அத்தை எல்லாமே, வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும், இந்த பக்கம் தீபாவோட அம்மா அப்பா சம்மந்தி இப்படி ஆனது எங்களுக்கு ரொம்ப வருத்தம், எங்களால் உடனே வர முடியல, நாங்கள் காசி ராமேஸ்வரன் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல சம்மந்தி அதான் இப்போ வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாமி முன்னாடி போய் வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா வேண்டுறாங்க எல்லாரும். அப்போ வந்துட்டு தீபா பார்த்து சொல்கிறாங்க, இந்த தாலி கூடி சீக்கிரம் உன் கழுத்துக்கு வருமா அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு அந்த தாலியை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து தீபா பூ எடுத்து அபிராமி கையில் கொடுத்து, அத்தை நீங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் தலையில் பூ வச்சுக்க மாட்டேன்னு வேண்டுதல் பண்ணியிருக்கேன், இந்த பூ என் தலையில் வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் எத்தனை வேண்டுதம்மா எனக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பூ வச்சு விடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.